ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அதே போல் பார்த்திங்கன்னா இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது, அவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்விகள் எப்படி இருக்கும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சமானது ஏற்படுகிறது. ஸோ இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய போது பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகளும் இடமாக இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும், இந்த கிரக பயிற்சியானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்துள்ளதுனால புதாத்திய யோகங்களானது உருவாகியுள்ளது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில இந்த ஒரு காலகட்டங்களானது துவங்கி உள்ளது. குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றார். அதே போல கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றார். ஜூன் 22ஆம் தேதி என்று புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 7ஆம் பார்வையை கும்பத்திற்கு கொடுக்க போகின்றனர். இந்த மாதத்தில் பத்திர ராஜ யோகங்களானது உருவாகி இருக்கிறது. இந்த கிரக அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பலன்களை கொடுத்திருக்கு, பரிகாரங்கள் குறித்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 சுபர் கிரகங்களான குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். ஓடிக்கொண்டே நீங்கள் இருப்பீர்கள். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களிடையே அறிமுகங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு இருந்து குரு பார்வை விலகி ராசிநாதனுக்கு குரு பார்வை தற்பொழுது உள்ளதுனால நிறைய நன்மைகள் ஆனது நடக்கும். வரக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு மிக ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இது இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. நல்ல வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சுப கடன்களானது இருக்கும். வேலை மாற்றங்களும் அதே போல் ஏற்படுங்க. வேலை மாற்றங்கள் இருந்தாலுமே அது நல்ல மாற்றமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன கடன், வீட்டு கடன், பர்சனல் லோன் அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நன்மைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடனுக்கு பொருள் வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா அதனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருளை வச்சு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு பொருளை திரும்பவும் மீட்டெடுத்துடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கடன் அடைப்பதற்கு ஒரு பொருளை வாங்கி அந்த ஒரு பொருளை பார்த்திங்கன்னா கை மாற்றி திருமண கடன் பெறுவது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போதும் அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு கிழக்கு திசையில் இருந்து நிறைய லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் வேலைக்கு சென்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிழக்கு திசையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான அதற்கான வாய்ப்புகள் சேரும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்பொழுது 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதுனால இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் 10 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேன்மைகள் ஏற்படும். பெண்கள், ஆண்களால் உபயோகமான சில விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி வக்ரகதியில் 5ஆம் வீட்டிற்கே பார்த்திங்கன்னா போகக்கூடிய அமைப்புகள் உள்ளதுனால சோம்பலாக இருந்தவர்கள் எல்லாமே வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயங்களானது ஏற்படுங்க. அம்மாவால் சில மருத்துவ செலவுகளானது செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களானது இப்பொழுது கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறுங்க.
பணவரவானது அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். புதிய முயற்சிகள் மற்றும் திட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கும். இருப்பினும் கூட உடல் நலம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் எதிர்காலங்கள் தொடர்பான விஷயங்களில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் கூடுதல் அதிர்ஷ்டத்தை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவு மற்றும் சந்தோஷங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டிலுமே சாதகமான முன்னேற்றங்களானது உங்களுக்கு காணப்படும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்றார். உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வைகள் சனி மீது பதிவதனால 2ஆம் இடம் புனிதம் அடைகிறது. ஸோ அதனால் 7.5 சனியில் கும்பராசியினுடைய ஆதிக்கங்களானது நடைபெறுதுங்க. அதனால் கும்பத்திற்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது முன்னேற்றங்களானது ஏற்படும். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா ஒழுங்காகுங்க. கடுமையாக முயற்சித்தும் பார்த்திங்கன்னா இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா துரிதமாக நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லணும். இடமாற்றம் வீடு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதார நிலைகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இருப்பினுமே பார்த்திங்கன்னா 6இல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். அதனால் உங்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா இப்பொழுது 6இல் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீண் வம்பு சண்டைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் இருந்துக்கோங்க. இந்த நேரங்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளினுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த ஒரு லாபங்களும் பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கக்கூடுங்க. இடம் பூமி விற்பனையினால் லாபங்களும் உண்டு. அதே போல் எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலுங்க. கடன்கள் வசூலாகி கவலையை போக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோரினுடைய ஆதரவு இப்பொழுது நிறையவே பார்த்திங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் பார்த்திங்கன்னா சுயதொழில் தொடங்குவது பற்றி நீங்கள் நிறையவே சிந்திப்பீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறக்கூடிய நேரங்கள் இது. மேலும் இந்த கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் பார்த்திங்கன்னா இல்லத்தில் நடைபெறக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க. தெய்வ பிரார்த்தனைகளை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாகவே நிறைவேற்றி வருவீர்கள். உங்களுக்கு இப்பொழுது நிறையவே பார்த்திங்கன்னா பொருட்சேர்க்கையானது உண்டாகுங்க. வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவலானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியானது கைகூடும். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. மன பயமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் சேரும். மருத்துவ செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குலதெய்வ வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவை அப்படின்னு தான் சொல்லணும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 1, 5, 11 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வைகளானது பார்த்திங்கன்னா பதிகிறது. எனவே இந்த காலத்தில் தாயினுடைய உடல் நலங்களானது சீராகும். தனவரவிற்கு பஞ்சமில்லை என்றாலுமே விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் வாகன பழுதுகளால் பார்த்திங்கன்னா வாட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு இருந்த நெருக்கங்களும் குறையும். உடன்பிறப்புகளால் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பிறரை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உண்டுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதைகளானது புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவங்களானது கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சிகளானது உண்டுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது சுப செலவுகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாட்டங்கள் அதிகரித்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.